என் அன்பான பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிக அன்பான மனிதர்களாக வாழக்கூடிய மேஷராசி என்பர்களே, வாழ்க்கையில் நேசம் முக்கியங்க, வாழ்க்கையில் புரிதல் முக்கியங்க அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். குடும்பத்துக்காக அயராது பாடுபடுறீங்க, ஆனால் குடும்பத்தில் அதை எக்ஸ்ப்ரோஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி, குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும். மேஷராசி ஆண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வேகம், மேஷராசிக்காரர்களுக்கே வேகம். அந்த வேகம் என்ன பண்ணுதுன்னா எப்பவுமே பரபரப்பாக உங்களை செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பரபரப்புக்கு நடுவே இப்போ 7.5 சனி ஒரு பக்கம் உட்கார்ந்துருச்சு. மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே என்னங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொன்ன பலருக்கு சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடிய நேரம்தான் வக்கர சனி பயிற்சி காலம். 7.5 சனி ஆரம்பித்து 12ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சனி எப்படிப்பட்டவர்? 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரா, வேலை மாற்றத்தை கொடுத்துருக்காரா? சிலருக்கு வேலை மாறி போய் எனக்கு திருப்தியான வேலை கிடைக்கலங்க, நான் என்னமோ நினச்சேன், நான் நினைச்சபடி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிலருக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒரு திருப்பு முனையை கொடுக்க போகுது. ஒரு சிறந்த வேலை வாய்ப்பை வக்கர சனி பயிற்சி காலத்திலே மேஷராசிக்காரங்க பெற போறீங்க. ஏன் 7.5 சனிங்கிறது ஒரு கெட்ட காலமா? அந்த சனி வக்கரமடையும் போது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? கெட்டவன் கெட்டு போகிறான், ராஜயோகம் கிடைக்கிறது. அதுதான் மேஷராசிக்கு. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்? நெத்தியில் திருநீரை பூசணும், முடிஞ்சா கழுத்தில் ருத்ராட்சத்தை மாட்டணும், சித்தர்கள் வழிபாடு செய்ய முடியும்னா சித்தர்கள் வழிபாட்டை செய்யணும். மக்கள் மனிதனை நம்புவதை விட நான் ஆண்டவனை நம்புகிறேன்னு நம்பி பாருங்க. 7.5 சனி எவ்வளவு நன்மைகளை திறந்து பாருங்க. உங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ நீண்ட நாளா ஒரு அழுக்கு துணியை போல என்னை தூக்கி போட்டிருந்தாங்க என் மூலையில், என் குடும்பத்திலையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சு பாருங்க. அந்த வருத்தத்தை தீர்க்க வரம் தர வருகிறார் வக்கர சனி. நன்மையை தர போறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், வேலை மாற்றம், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலர் சொல்றீங்க எனக்கு ப்ரமோஷன் வேண்டாம் சார், தேவையில்லாமல் தூக்கி ப்ரமோஷனில் போட்டாங்க, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கு, நான் பழைய நிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், போனால் எனக்கு நிம்மதி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கும். நீங்கள் விரும்புவதை தரத்தானங்க வக்கரச்சனி வராரு. இந்த காலகட்டத்தில் 10th +1 +2 படிக்கிறீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க, படிப்பில் பெரிய முன்னேற்றம் தெரியும். நிறைய பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, சார் நான் சொந்த வீடு வாங்கணும், என் கூட பிறந்தவங்களாம் வாங்கிட்டாங்க, என்னால் வாங்க முடியல சார், சொந்த வீடு நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இப்போ கூடி வருது. நீங்களே படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, 10th +1 +2 படிக்கிறீங்க, இப்போ கில்லியாக படிப்பீங்க, நீங்கள் பெரிய அளவுக்கு படிக்க முடியும், நல்ல யோகம். மாற்று மொழிகள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ கிடைச்சிடும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் நட்டமாகவே போய்கிட்டு இருக்கு, சரியான பணியாளர்கள் கிடைக்கல, இப்போ வேற பணியாளர்கள் கிடைப்பாங்க, சிறப்பாக செய்வீங்க, தொழிலை பெரிய வெற்றி வரும். ஆக சிறந்த காலம் ஒன்று சொல்லுங்கன்னா வக்கர சனி காலமாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் மனசுகளை மட்டும் தியானம் பண்ணுங்க சார். ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய என்று தியானம் பண்ணி பாருங்க, மந்திரத்தை சொல்லி பாருங்க, பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியலாக பெரிய உயர்வுகள் காத்திருக்கு, நிறைய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க, கெட்டவங்க உங்களை விட்டு விலகுவாங்க, நிறைய நல்லவர்கள் உங்களை சூழ்வார்கள். இது வேலை, தொழில், வருமானம் எல்லாத்திலையும் நன்மை தரக்கூடிய வக்கர சனி பயிற்சி காலம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் சார் நாங்கள் முழுமையாக செய்யலாம், எங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது, என்ன பரிகாரம் செய்யலாம்? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு சில குடும்பங்களில் பிரச்சனை இருக்கு, என்ன செய்தால் கணவன் மனைவிக்கு இடையில் இந்த வக்கர சனி காலத்தில் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதோஷ நாட்களில் அல்லது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு அன்புக்குரிய ஒருவர், வாழ்க்கையில் யாரை ரொம்ப நேசிச்சீங்களோ
அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு முன்னால் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லணும். இதை பிரதோஷ நாட்களில் செய்யலாம், இல்லைன்னா திங்கட்கிழமைகளில் செய்து வரலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். வக்கரச்சனியினால் பிரிஞ்சிட்டாங்கன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு உடல்நல துன்பங்கள் இருக்கு, எனக்கு வக்கரச்சனியினாலே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறவங்களா இருந்தால் இந்த காலகட்டத்தில் காகத்திற்கு உணவிடுங்கள். தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் சிறிதளவு எள் போட்டு, ரொம்ப எள் போட்டுறாதீங்க, காக்கா சாப்பிடாது. லேசாக இதில் எள் போட்டு அந்த தயிர் சாதத்தை காக்காய்க்கு வச்சிங்கனாலும் காகம் அதை சாப்பிடும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகும். அதே போல் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் பண்ணுங்க, அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கள். அதுவும் உங்களுக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உதவுவார். ஏன்னா காகம்தான் பித்ருக்களை குறிக்கக்கூடிய பறவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதனால நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு. ஒவ்வொரு கிரகமும் நம்முடைய உறவு முறைகளில் ஒரு முறையை சொல்லுது. உதாரணமாக சூரியன்கிற கிரகம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர், நமக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னா அந்த சூரியன்கிற கிரகம் சொல்லுது. சந்திரன்கிற கிரகம் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன்கிற கிரகம் தான் அம்மாவை பற்றி சொல்கிறது. நம்ம தாய்க்கு நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஆழமான புரிதல் எப்படி, அம்மாவுடைய உடல் நலம் எப்படி இருக்கும், நம்முடைய மனநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். செவ்வாய்ங்கிற கிரகம் தான் சகோதர உறவுகளை பற்றி பேசுகிற கிரகம். புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நம்முடைய அறிவை பேசக்கூடிய கிரகமாக இருக்கு. நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியும். குரு கிரகம் தான், அந்த குரு என்ற கிரகம் தான் நம்முடைய புத்திர பாக்கியம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும். சுக்கிரன்கிற கிரகம் தான் வாழக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள், நமக்கும் அவருக்குமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் காட்டு. எப்படி கிரகங்களை சொல்லிட்டு வருகிற போது சனி என்ற கிரகம் இருக்கு பாருங்க, அதுக்கு மிக மிக முக்கியத்துவம் உண்டு. நம்ம பார்க்கக்கூடிய வேலை எப்படிப்பட்ட வேலையாக இருக்கும், நம்மிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், நமக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு புரிதல் இருக்குமா, எல்லாம் சனி பகவான் சொல்லுவார். நீண்ட கால வியாதிகள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிப்படுத்தி விடுவார். இந்த சனி பகவான் அவருடைய போக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வேலை, நம்முடைய வேலையுடைய போக்கு, நம்ம எப்படி நிம்மதியாக வேலை பார்க்குறோங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார். அந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சி அடைந்தது உங்களுக்கு தெரியும். ஓராண்டாகுது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளே சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து விட்டார். ஆனால் பெயர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்கரம் அடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நடைபெறப் போகிறது. இதுல சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. சில ராசிகள் ரொம்ப சந்தோஷமா வாழலாம். நம்ம ராசிக்கு சனி பகவான் என்ன நன்மையை தருவார் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போறோம். அது என்னங்க சனி பகவானுடைய வக்கரம் அப்படின்னா, மனிதர்களில் வக்கர புத்தி படைத்தவர்கள்னு சொல்றோம். நம்ம சிந்திக்கிறதுலேருந்து மாறுபட்டு சிந்திக்கிறாங்க. நம்முடைய நடத்தையிலிருந்து அவங்களுடைய கேரக்டர் மாறுபட்ட கேரக்டராக இருக்குது. நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சா அவங்க கெடுதல் செய்கிறவங்களா இருக்காங்க. இப்படி சனி வக்கர காலம் அப்படிங்கிற போது பொதுவாக மனிதர்களில் வக்கரம்ங்கிறது இப்படி குணங்கள் மாறுபட்டவங்களா இருக்காங்க. இப்போ சனி வக்கரம். அப்போ வக்கரம்னா இந்த சனி பின்னோக்கி வருதா அப்படின்னா சனி பகவான் பின்னோக்கி எல்லாம் வரல. பூமியிலிருந்து நம்ம பார்க்கிற போது அந்த சனி பகவானுடைய அந்த அந்த கோளுடைய சுற்றுவட்ட பாதையில் சில அசைவுகள் தெரியுது. அந்த அசைவுகளைத்தான் நம்ம வக்கரம்னு எடுத்துக்கிறோம். சனி பகவான் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்ய போகிறாரு. மீன ராசியில் தான் இருக்க போகிறாரு. அவர் ஒன்றும் கும்பராசிக்கு வரல, பின்னோக்கி வராருன்னு நினச்சிடாதீங்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி காலம் நன்மையை தரும் என்கிறதெல்லாம் இந்த ராசி பலனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அன்பர்களே, இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான சனி வக்கர பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முழுமையாக இந்த பலன்களை தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும்னா இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும்
நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அந்த இதே எண்ணுக்கே நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.